அனைவருக்கும் வணக்கம். சபரிமலை ஐயப்பன் கோவில் பற்றி எத்தனையோ கதைகள் சொல்லப்பட்டு இருந்தாலும், அவற்றில் இங்கு பின்பற்றப்படும் கட்டுப்பாடுகள், சடங்குகள் ஆகியவற்றுக்கு பலவிதமான காரணங்கள் சொல்லப்படுது. அதுபோன்று சபரிமலையில் பெண்கள் அனுமதிக்கப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பது பற்றி தெரிந்து கொள்ளலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இப்பதான் முதலா பாக்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஆல் என்ற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப வாங்க பதிவுக்குள்ள போகலாம். இந்தியாவில் உள்ள புகழ்பெற்ற வருடத்துல பக்தர்கள் அதிகமாக செல்லும் கோவில்களில ஒன்று இந்த சபரிமலை. இங்க அடர்ந்த காட்டு பகுதிக்கு நடுவே அமைந்துள்ள சபரிமலை ஐயப்பன் கோவில் பாரம்பரிய முறைகள் எல்லாம் மாறாமல் இன்றும் வழிபட்டு வருகிறது. இங்க நடைமுறையில் இருக்கும் வித்தியாசமான வழிபாடுகள், கட்டுப்பாடுகள் இது எல்லாம் இந்த கோவில் புகழ்பெற்று இருப்பதற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுது. சபரிமலையில் மிகவும் கடுமையாக கடைபிடிக்கப்படும் விதிமுறைகள்ல ஒன்று 10 வயது முதல் 50 வயது வரையிலான பெண்கள் சபரிமலைக்கு வருவதற்கு விதிக்கப்பட்ட தடைதான். இது காலகாலமாய் நடைமுறையில் இருந்து வருகிறது. பாலின பாகுபாடு காரணமாக தான் சபரிமலையில் பெண்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்று கூட பலர் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் சபரிமலை வருவதற்கு பெண்களுக்கு எதற்காக தடை விதிக்கப்படுகிறது என்ற உண்மையான காரணம் யாருக்குமே தெரியாது. இருந்தாலும் எதற்காக பெண்கள் வரக்கூடாது என சொல்லப்படுது. இப்படி ஒரு கட்டுப்பாட்டை விதித்தது யார் என்ற கேள்விகள் தொடர்ந்து பல காலமாக முன்வைக்கப்பட்டேதான் வருது. இதற்கு விவரம் அறிந்த பலரும் சொல்லும் ஒரே பதில் சுவாமி ஐயப்பன் என்பதுதான். அதாவது சபரிமலை வழிபாட்டு முறைகள், விதிமுறைகள், கட்டுப்பாடுகள் ஆகியவற்றை வகுத்து கொடுத்தது சுவாமி ஐயப்பன் தான் என்றும் சொல்லப்படுது. புராண கதைகளின்படி சுவாமி ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரியாக சபரிமலையில் தவம் செய்து வருவதாக சொல்லப்படுது. ஒரு மனதாக விரத முறைகளை கடைபிடித்து தன்னை நாடி வரும் பக்தர்களின் கோரிக்கைகள், வேண்டுதல்களை நிறைவேற்றி வேண்டும் வரங்களை தருவதற்காகவே சபரிமலையில் ஐயப்பன் வீற்றிருப்பதாக சொல்லப்படுது. அதாவது எப்போது சபரிமலைக்கு கன்னிசாமிகள், அதாவது முதல் முறையாக மாலை அணிந்து வருபவர்கள் வராமல் இருக்கிறார்களோ அதுவரை தான் பிரம்மச்சரியத்துடன் தவம் செய்ய உள்ளதாக சுவாமி ஐயப்பனே திருவாய் மொழிந்ததாக சொல்லப்படுது. புராணங்களில் சொல்லப்படும் கதையின்படி மகிழ்ச்சியாகி அகத்தியை வதம் செய்வதற்காக அவதாரம் எடுத்தவர்தான் சுவாமி ஐயப்பன். சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறக்கும் குழந்தையால் மட்டுமே தனக்கு மரணம் நிகழ வேண்டும் என மகிழ்ச்சி பிரம்மாவிடம் வரம் பெற்று இருந்ததால் பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து பிறந்தவர்தான் ஐயப்பன். தன்னுடைய அவதார நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக மகிழ்ச்சியை ஐயப்பன் வதம் செய்த பிறகு சாபத்தால் அவளுக்கு ஏற்பட்ட அரக்கி உருவம் நீங்கி அழகிய பெண்ணாக அவளது உடல் மாறியது. தன்னுடைய சாபத்தை போக்கிய தாங்களே தன்னை திருமணம் செய்துக்கணும் என்று சொல்லி மகிழ்ச்சி கேட்டாள். ஆனால் அவளின் கோரிக்கையை ஏற்க மறுத்து தன்னுடைய பக்தர்களை காத்து அருள் செய்வது மட்டுமே தன்னுடைய நோக்கம் என்றார் ஐயப்பன். இருந்தாலும் தன்னை மணந்து கொள்ளவும்படி மகிழ்ச்சி எவ்வளவோ அழுது மன்றாடினாள். ஆனால் அவள் மீது இரக்கம் கொண்ட ஐயப்பன் எப்போது தன்னுடைய சாபத்தை போக்கிய தாங்களே தன்னை திருமணம் செய்துக்கணும் என்று மகிழ்ச்சி கேட்டாள். ஆனால் அவளின் கோரிக்கையை ஏற்க மறுத்து தன்னுடைய பக்தர்களை காத்து அருள வேண்டும் அப்படிங்கிறது மட்டுமே தன்னுடைய நோக்கம் என்றார் ஐயப்பன். இருந்தாலும் தன்னை மணந்து கொள்ளும்படி மகிழ்ச்சி எவ்வளவோ அழுது மன்றாடினாள். அதனால் அவள் மீது இரக்கம் கொண்ட ஐயப்பன் எப்போது தன்னை காண கன்னிசாமிகள் வருவது முற்றிலுமாக நிற்கிறதோ அப்போது நான் உன்னை திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதாக ஐயப்பன் வாக்கு கொடுத்தார். ஐயப்பனின் வாக்குறுதியை ஏற்று கன்னிசாமிகள் வராமல் இருக்கிறார்களா என்பதை எதிர்பார்த்து காத்து சபரிமலையில் ஐயப்பன் சன்னதிக்கு அருகிலேயே தனியாக சன்னதி கொண்டு மாளிகைபுரத்து அம்மனாக பக்தர்களால் வழிபடப்பட்டு வருகிறாள். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கில் கன்னிசாமிகள் சபரிமலை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறார்கள். இதனால் மகிழ்ச்சியின் காத்திருப்பும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. மகிழ்ச்சி மீது சுவாமி ஐயப்பன் கொண்ட இரக்கத்தின் காரணமாக அவள் சபரிமலைக்கு அருகில் கோவில் கொண்டு காத்திருப்பதாலும் அரக்கியாக இருந்தாலும் ஒரு பெண்ணை வதம் செய்துவிட்டு ஐயப்பன் அமர்ந்திருப்பதால் சபரிமலைக்கு இளம் வயதில் இருக்கும் பெண்கள் செல்லக்கூடாது என்ற கட்டுப்பாடு உள்ளது. மற்றொரு அறிவியல் காரணத்தின்படி சபரிமலையில் காந்த சக்தி அதிகம் என்பதால் அவற்றின் கதிர்வீச்சுகளால் பெண்களின் உடல்நிலை குறிப்பாக கர்ப்பப்பை பாதிக்கப்படும் என்பதால் அவற்றின் தவிர்ப்பதற்காக பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என இன்றளவும் கட்டுப்பாடு நடைமுறையில் இருந்து வருகிறது. பெண்கள் சபரிமலைக்கு வரக்கூடாது என சொல்வதற்கு இன்னொரு காரணம் இருக்கு. முந்தைய காலத்தில் சபரிமலை பயணம் என்பது அவ்வளவு எளிதானது
கிடையாது. கரடு முரடான பாதைகள், காட்டு வழி பாதைகள், கொடிய மிருகங்கள் வாழும் பகுதிகள் வழியாகத்தான் கடந்து செல்ல வேண்டும். யானை, சிறுத்தை, புலி போன்ற கொடிய மிருகங்கள் அதிகம் உள்ள பகுதி இது. குறிப்பா பாத்தீங்கன்னா, புலிகளுக்கு ஆண்களை விட பெண்களின் வாசத்தை எளிதில் உணரும் ஆற்றல்கள் அதிகம் உண்டு என சொல்லப்படுது. இதனால் பலவிதமான அச்சுறுத்தல்கள் இருந்ததால், பெண்களால் அதை சமாளிப்பது மிகவும் கடினமாக தான் இருந்தது என்பதனால், பெண்கள் சபரிமலையில் பயணத்தை தவிர்க்க வேண்டும் என கட்டுப்பாடு விதிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.